மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் மெய்யழகன். கடந்த வாரம் ஒரு 5-6 தமிழ் படங்கள் வெளியாயிருந்துச்சு. இந்த வாரமும் ஒரு 3-4 தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிற மாதிரியான சூழல். அதுல மெய்யழகன் ஒரு முக்கியமான படமா இருக்கு. அதுக்கு காரணம் அதோட ஸ்டார் காஸ்டிங். கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி முக்கியமான ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. 96 படத்தை இயக்கிய பிரேம்குமார் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு கிராமத்து ஃப்ளேவரில் 2 நபர்களோட ஜேர்னியை பற்றி சொல்கிற படம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சது. ரொம்ப எமோஷனலான ஒரு ட்ரெயிலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இந்த ட்ரெயிலர் வந்து பில்ட் பண்ணி வச்சிருந்தது. ஸோ அந்த கிராமத்து ஃப்ளேவர் எப்படி இருக்குது, 2 பேருக்கு உண்டான அந்த பயணம் என்ன சொல்லுது, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். மெய்யழகன் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். 1996 ஆரம்பிக்குது கதை. அதில் அரவிந்த் சாமி அவர்களோட குடும்பம் ஒரு 4 சொந்தக்காரங்களோட சூழ்ச்சியினால தங்களோட வீட்டை இழக்க வேண்டியதான ஒரு சூழலில் இருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் ஊரை காலி பண்ணிட்டு, தஞ்சாவூர் நீடாமங்கலத்துலேருந்து அந்த தன்னோட சொந்த வீட்டை காலி பண்ணிட்டு சென்னைக்கு மாற்றலாகி போகிறாங்க. அவங்களோட குடும்பம் கோவிச்சுக்கிட்டு அதை ஒரு பிரச்சனையானதுனால ஊருக்கு போனதுனால திரும்ப அவருக்கு சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வந்து பார்க்கணும், இல்லை நீடாமங்கலம் வரணும், சொந்தக்காரங்களை பார்க்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்காரு அரவிந்த் சாமி. அந்த ஃபேமிலியிலேருந்தே ஒரு டிஸ்கனெக்டடான ஒரு பர்சனாகவே இருக்காரு. பட் அவங்களோட தங்கச்சிக்கு 22 வருஷம் கழிச்சு கல்யாணம் அப்படிங்கிற செய்தி வருது. ஸோ தங்கச்சியோட கம்பல்ஷனால அந்த கல்யாணத்துக்கு விசிட் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு நாள் மட்டும் தஞ்சாவூர் நீடாமங்கலத்துல வந்து அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு அரவிந்த் சாமி பிளான் பண்றாரு. ஸோ அதே மாதிரி சென்னையிலேருந்து கிளம்பி தஞ்சாவூருக்கும் வராரு. இங்க கார்த்தி அவருக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிற ஒரு ஜெஸ்டர்ல அறிமுகமாகிறாரு. 2 பேரும் நாள் ஃபுல்லா ஒன்னாவே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நாள்ல அரவிந்த் சாமி சொந்தங்களை பத்தியும் தன்னை பத்தியும் அறிஞ்சிக்கிற விஷயங்கள்லாம் என்ன, கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி உண்மையிலே கார்த்தி வந்து அவருக்கு எந்த மாதிரியான சொந்தம், அவர் யாரு அப்படிங்கிறதுலாம் தான் இந்த மெய்யழகன் படத்தோட கதை. படத்துல நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கார்த்தி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் இதுல ஒரு ஹெல்த்தியான விஷயம் என்ன அப்படின்னா, அரவிந்த் சாமி கேரக்டர் தான் ரொம்ப டெப்தா ஒரு டீடைலிங்கா எழுதப்பட்டிருக்கு படம் ஃபுல்லாவே. அதுக்கான ஸ்கோப்பை கொடுத்துட்டு கார்த்தி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் இந்த படத்துல ஃபுல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. பட் அதுலயும் ஒரு ப்ராமினென்டான ரோல் தான். நிச்சயமா ஒரு 2 பேருமே ஹீரோன்னு சொன்னா கூட நம்பக்கூடிய ஒரு கதையா தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சதுக்கு நிச்சயமா கார்த்திக் வந்து ஒரு பெரிய பாராட்டுகள். அந்த ரோலை ரொம்ப ஈஸியாகவும் கேரி பண்ணியிருக்காரு. அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல டோட்டலாகவே எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் தான். எதுக்கு எடுத்தாலும் அந்த கிண்டல் பண்ணி பேசுறது, ரகலை பண்றது, ஜாலியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த மோட்லேயே படம் ஃபுல்லாகவே வந்துட்டு போறாரு. இன்ஃபேக்ட் அவர் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் பேசினா கூட அடுத்து அது ஒரு காமெடியாக மாற்றிடார். அப்படிங்கிறதுனால இவரோட ரோல் தான் இந்த படத்தை ஃபுல்லாகவே ஒரு ஜாலி மூட்ல கேரி போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் கார்த்திக் நிச்சயமா பாராட்டுகள். அடுத்ததாக படத்தோட பிரதான நாயகனாக அரவிந்த் சாமி ரொம்பவே ஒரு எமோஷனலான ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரோல். அதை வந்து ரொம்ப ஒரு ஹெட் ஸ்ட்ராங்காக கேரி பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ். எங்கேயுமே வந்து அவர் நடிக்கிறார் அப்படிங்கிற ஃபீலே வரல. ரொம்ப அந்த ரோலோட ஒன்றி போய் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவரோட கரியரில் அந்த அருள்மொழிவர்மன் அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவு இந்த ரோலை சூப்பராக கேரி பண்ணியிருக்காரு. நம்ம குற்ற உணர்ச்சி, அப்புறம் வந்து அந்த கோபம், ஆற்றாமை இதெல்லாம் வெளிப்படுத்துகிற இடங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே ரொம்ப 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 நேச்சுரலாக அவருக்கு வந்திருக்கு. அதுவும் ஒரு சில இடங்கள் ரொம்பவே கோவப்படுறாரு. அந்த அதீத கோபம் வந்து நமக்குமே பயத்தை ஏற்படுத்துது. அந்தளவு ரொம்ப ஒரு கணீர்னு அந்த பேஸ் வாய்ஸ் எல்லாமே அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அவருக்கு ஒரு லைஃப் டைம் பெர்ஃபார்மன்ஸ் இது அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க 2 பேர்த்தை தவிர நிறைய பேரை சப்போர்ட்டிங் காஸ்ட்ல காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது சின்ன சின்ன கேரக்டர்ஸ். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய நடிகர்களை போட்டிருக்காங்க. ரேச்சல் ரெபேக்கா தொடங்கி MS பாஸ்கர் வரைக்கும் ஒரு சீன்ல வரவங்க கூட ஒரு முக்கியமான ப்ராமினென்டான ஆக்டர்ஸா இருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒரு ஹைலைட்டா நான் பார்க்குறேன். அண்ட் இவங்கள இந்த பஞ்ச் ஆஃப் ஆக்டர்ஸ்ல வந்து நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றது ராஜ்கிரண் அண்ட் ஸ்ரீதிவ்யாவோட கேரக்டர்ஸ் தான். ராஜ்கிரண் ரொம்ப இயல்பா அந்த ஒரு வயசான தாத்தா கிராமத்துல எப்படி இருப்பாரோ, தன்னோட சொந்தக்காரங்க எப்போ வருவாங்க, அந்த பிடிச்ச ஒரு சொந்தக்காரன் இவ்வளோ நாள் வராமல் இருக்கான், அவன் வரப்போ எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வெளிப்படுத்துவாரோ அதை வந்து ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காரு. நம்ம ஊர் தாத்தாக்களையும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற தாத்தாக்களையும் ரொம்பவே ஞாபகப்படுத்துறாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் ஸ்ரீதிவ்யாவும் ரொம்ப ஒரு ப்ராமினென்டான கேரக்டரில் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு போகிறாங்க. அவங்களோட நடிப்புமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இவங்களை தவிர அரவிந்த் சாமியோட ஒய்ஃபாக வர தேவதர்ஷினி, அவங்களுக்கும் ஒரு ப்ராமினென்டான சப்போர்ட்டிங் ரோல். அவங்களுமே அதை சிறப்பாக கையாண்டிருக்காங்க. அரவிந்த் சாமி கேரக்டருக்கும் அவங்களுக்கும் நான் அந்த கெமிஸ்ட்ரி, ஃபோன் கான்வர்சேஷன் தான் பிரதானமாக இருந்தாலுமே கூட அவங்களோட கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் தேவதர்ஷினியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களை தவிர இன்னும் சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, அரவிந்த் சாமியோட இளவயது கேரக்டர் நடிச்சிருந்த சரண் சக்தி அண்ட் மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி, இவங்களை தவிர இளவரசு, கருணாகரன் எல்லாருமே ஒரு நிறைவான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ல யாரெல்லாம் தெரிகிறாங்களோ அவங்ககிட்ட இருந்து ஒரு 100% ரியலிஸ்டிக்கான நடிப்பை டைரக்டர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவான விஷயம். மெய்யழகன்
படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரே நாளில் பிரிஞ்சு போன 2 லவ்வர்ஸ் திரும்ப ஜாயின் பண்ணி அவங்களோட மெமரிஸை நாஸ்டால்ஜியா மெமரிஸை ஷேர் பண்ணிக்கிற கான்செப்ட் வந்து 96 அப்படின்னா, இங்கே 2 உறவுகள் பிரிஞ்சு போன உறவுகள் சமய சந்தர்ப்பங்களால் விதிவசத்தால் பிரிஞ்சு போன 2 உறவுகள் அவங்க திரும்ப சந்திச்சு அவங்களோட நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது இந்த படம் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட அதே டெம்ப்ளேட் தான். பட் இங்கே வந்து ஒரு கிராமத்து செட்டப்பில் ஒரு கிராமத்து பேக்ட்ராப்பில் ஒரு கல்யாணத்தை மையமாக வச்சு நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸை கூட்டு வந்து அவங்க எல்லாருக்கும் ப்ராமினெண்ட்டாக அங்கங்கே ஒரு சீன் கொடுத்து அதில் முக்கியமாக 2 கேரக்டர்ஸை பிரதானப்படுத்தி ஒரு எமோஷனலான டேல் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் பிரேம்குமார். அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கார் அப்படிங்கிறது நிச்சயமாக பாசிட்டிவான விஷயம். அடுத்த இந்த படத்தில் பிரதானமான ஹைலைட் என்னன்னா, அந்த 2 முக்கியமான கேரக்டர்ஸோட கெமிஸ்ட்ரி 96ல் இருந்த அந்த லவ் ட்ராமா மாதிரி இதில் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், அப்புறம் வந்து அங்கங்கே வர சில முட்டல் மோதல்கள், அதுக்கப்புறம் வர அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிற அந்த பாண்டிங் எல்லாமே ரொம்ப இயல்பாக இருக்குது. ரொம்ப 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 ரியலிஸ்டிக் டோனில் அப்ரோச்சாக பண்ணியிருக்காரு டைரக்டர். அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் சென்சார் சர்டிஃபிகேட் பார்த்தப்போ 3 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டியூரேஷனை காட்டுச்சு. 3 ஹவர்ஸ் நம்மளை இந்த படம் எங்கேஜ் பண்ணிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே நமக்கு இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியறப்போ அதை என்னால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத டைரக்டர் பிரேம்குமார் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. உண்மையாகவே ஃபர்ஸ்ட் ஆஃப் போன அந்த டைம் டியூரேஷனே நமக்கு ஃபீல் ஆகலை. அந்தளவு ரொம்ப நல்ல ஒரு காட்சிகளை அடுத்தடுத்து அடிக்கிட்டே போயிட்டு இருந்தார். ஒவ்வொரு கதாபாத்திரங்களோட அறிமுகம், அவங்க ஒரு அந்த ஜேர்னியில் என்ன பண்ண போகிறாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுற விதம், இன்ஃபேக்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு காட்சிக்கு வரவங்க கூட அவ்வளோ திறமையாக நடிச்சிருந்தது, அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருந்தது. இதெல்லாமே ஒரு இந்த படத்துக்கு எங்கேஜிங் ஃபேக்டராக மாறி இருக்கு. அண்ட் முக்கியமாக கார்த்தி அவர்களோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அந்த படம் ஃபுல்லாக அவர் அந்த எங்கேஜிங் ஃபேக்டரை தக்க வச்சுட்டே இருந்தது. இதெல்லாமே இந்த படத்துக்கு நிச்சயமாக பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அடுத்தது அரவிந்த் சாமி அவர்களோட அந்த அருள்மொழிவர்மன் அப்படிங்கிற கேரக்டர் தனியாக எடுத்துட்டா கூட அதுவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டேலாக தான் இருக்குது. ஒரு ஃபேமிலியிலேருந்து தனியாக எஸ்ட்ரேஞ்சராக வந்த ஒரு ஆள், அவரோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த குடும்பத்துக்கு கூட போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் தன்னோட தங்கச்சிக்காக வர்றது, அப்புறம் அவருக்குள்ள இருக்கிற அந்த கோபம், அந்த ஊரை பார்த்ததுக்கப்புறம் வர ஒரு மலர்ச்சி, இந்த அந்த நாஸ்டாலஜிக் மெமரிஸை கிளற இடம். பட் அதே சமயம் சொந்தக்காரங்களை ஃபேஸ் பண்ணுமே அப்படிங்கிற அந்த தயக்கம், அந்த துரோகம் பண்ணவங்கள அவர் பார்த்து கோவப்படுற இடம், வருத்தப்படுற இடம், கிளம்பணும்னு துடிக்கிற அந்த வேகம், இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு அரவிந்த் சாமியும் சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. ஒரு 2-3 காட்சிகள்லேயே அவரோட மனநிலை என்ன, அவரோட பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறலாம் நமக்கு தெளிவாக புரிஞ்சிருது. இன்ஃபேக்ட் அவர் கூட நாமளுமே அந்த பஸ்ல ஒரு பையனையா உட்கார்ந்துடுறோம் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல அங்கங்கே ஒரு 3 கதைகள் தனித்தனியாக சொல்லப்படுது. ஒரு 3 சம்பவங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் முக்கியமான சம்பவமாக ரொம்ப நம்மளை நெகிழ்ச்சியை கொடுக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சைக்கிள் பற்றி வர ஒரு கதை. ஒரு பொருள் வந்து ஒருத்தங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அது நமக்கு தேவையில்லைன்னு கொடுத்த பொருள் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவியாக இருக்குங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நமக்கு வேண்டான்னு சொல்கிற ஒரு பொருள் வந்து இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கான சக்தியும் கொண்டதாக இருக்கும். அது நமக்கு அப்போ தெரியாது. பட் அவங்க அதை வச்சு ஒரு லைஃப்பை முன்னேற்றிருப்பாங்க இல்லையா, அவங்களோட வாய்மொழியிலேருந்து அதை கேட்குறப்போ ரொம்ப ஒரு எமோஷனலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எபிசோடு அந்த செகண்ட் ஹாஃப்ல இருந்துச்சு. அது ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதுவே ஒரு தனி அழகான சிறுகதை மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் நிறையா இன்னும் படத்தில் இருந்தால் நிச்சயமாக இன்னும் ஒரு பெரிய எமோஷனலான ஒரு டேலாக இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அந்த பெரிய கான்ஃப்ளிக்ட் கடையில் இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் அடுக்குனது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். அதில் இந்த கதை ரொம்ப பிரதானப்படுத்தி ரொம்ப ஒரு தனிச்சு தெரிஞ்சது அப்படிங்கிறதே நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த மாதிரி இன்னும் கதைகள் எழுதியிருக்கலாமே டைரக்டர் பிரேம்குமார் அப்படின்னு கூட கேட்க வைக்குது. அடுத்ததாக கோவிந்த் வசந்தாவோட பாடல்கள் மற்றும் பின்னணி இசை முன்னாடி உருவான 90s அளவுக்கான கேலிபர்ல இல்லைனாலும் இந்த படத்துக்கு எது தேவையோ அதை நிறைவாகவே கொடுத்துருக்காரு. அந்த கல்யாண ஃபுட்டு பற்றி பேசுகிற அந்த பாடல், அப்புறம் இடையில வர கமல் வாய்ஸில் வர அந்த சாங், இது எல்லாமே ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. கதைக்கு தேவையான இடத்துலையும் வந்துச்சு. அந்த சீன்ஸை எலிவேட்டும் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். குறிப்பாக கமல் அவர்கள் பாடுற பாடல் வந்து அந்த பாடல் வர இடமும் அந்த டோனுமே நமக்கு வந்து ஒரு பெரிய அப்படியே ஒரு அப்லிஃப்ட் பண்ணிடுது. அந்த சிச்சுவேஷன் கூட நம்மளை போய் உட்கார வச்சிருது. அந்த வகையில் கோவிந்த் வசந்தா இந்த படத்தில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பிஜிஎம்லையும் அங்கங்கே நிறைய இடங்களில் இது கோவிந்த் வசந்தாவோட முத்திரை அப்படிங்கிறது நமக்கு ஃபீல் ஆகுது. அடுத்து மகேந்திரன் ஜெயராஜுவோட கேமரா ஒர்க், நைட் ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜீவனோட ஒர்க்குமே குறிப்பிடத்தகுந்தது. அந்த கல்யாண மண்டபமாக இருக்கட்டும், கார்த்தியோட வீடாக இருக்கட்டும், அந்த வீடோட பேக் யார்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்கள் தஞ்சாவூரை காட்டின விதம், அந்த நீடாமங்கலம் அந்த ஒரு கோயில் இருக்கும், ஒரு பழைய பிரதான கோயில் மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. இது எல்லாமே ரியலான லொக்கேஷன்ஸ்னாலும் அதில் ஆர்ட் டைரக்ஷனோட பங்கும் நிச்சயமாக இருக்கும். அது எல்லாமே இந்த கதைக்கு தேவையான அளவு நிறைவாக இருந்தது அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். நைட் ஷாட்ஸில் அந்த குண்டு பல்ப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைட் கான்செப்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி லைட்டில், அந்த எல்லோ லைட்டில் எடுக்கப்பட்ட காட்சிகள் எல்லாமே ரொம்ப அழகியலோடு இருந்துச்சு. அதுக்கு கேமரா ஒர்க்குமே ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். மேகலகன் படத்தில் இதெல்லாம் பெட்டராக
இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். 96 அளவுக்கு இதுல ஒரு பெரிய டென்ஷன் கடைசி வரைக்கும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் இல்லாத ஃபீல்ல தான் இந்த படம் நகருது. டோட்டலாவே நம்ம எமோஷனலான ஒரு டேலுக்கு போயிருவோம். எமோஷனலா ஃபீல் குட்டா ஒரு கதையை சொல்லிடுவோம் டைரக்டர் முடிவு பண்ணிட்டார் போல. இன்ஃபேக்ட் ஒரு பெரிய கான்ஃபிளிக்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஒரு கான்ஃபிளிக்ட் வருது, பட் அதையுமே வந்து ஒரு ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிளிக்டா தான் இருக்கு. இதுக்கான சொல்யூஷன் இப்படி பண்ணியிருந்தா கிடைச்சிருக்குமே அப்படின்னு கூட நமக்கு கேள்விகள் வருது பல இடங்கள்ல. பட் அந்த சொல்யூஷனை நோக்கி போகாம இவங்க கேரக்டர்ஸே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்ட மாதிரியான ஒரு ஃபீல்ல இருக்கு. ஒரு சின்ன சாஃப்ட்வேர், ஒரு சின்ன ஆப் வந்து இந்த இஷ்யூவை தீர்த்திருக்கும் அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க படம் பார்க்குறப்போ. பட் அந்த மாதிரியான ஒரு ரூட்டுக்கு போகாம அது இன்னும் குழப்பமடைய வச்சு இன்னுமே தயக்கத்தை உருவாக்கி இன்னுமே வந்து இந்த கதையை அப்படி இழுத்துட்டு போன ஒரு ஃபீல் தான் இருக்கு. பட் அந்த இஷ்யூ அதுதான் மெயின் கான்ஃபிளிக்ட் அப்படின்னா அதை முன்னாடியே சால்வ் பண்ணியிருந்தா இவ்வளோ 3 மணி நேரம் கதையை இழுத்துட்டு போயிருக்க முடியாது. ஸோ அது வந்து எனக்கு ஒரு நெகட்டிவா ஃபீல் ஆச்சு. அடுத்து அந்த செகண்ட் ஹாஃப்ல வர அந்த சைக்கிள் எபிசோட் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா. அது தவிர இன்னும் 2-3 எபிசோடுகள் வருது. அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஜல்லிக்கட்டு எபிசோடு ஒன்று வருது. அப்புறம் ஸ்டெர்லைட்ல இந்த மக்கள்லாம் சுடப்பட்டாங்களே அதை பத்தி ஒரு காட்சி தொகுப்பும் வருது. அந்த விஷயங்களை பேசுற மாதிரியும் காட்சிகள் வருது. அண்ட் இதை தாண்டி மன்னர்களோட போர் வரலாறு இந்த மாதிரியான விஷயங்களும் பேசப்படுது. இதெல்லாமே கதைக்கு வெளியே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அந்த சைக்கிள் எபிசோட்ல இருந்த பர்சனல் கனெக்ட், இந்த ஸ்டோரி கூட இருக்கிற பர்சனல் கனெக்ட் அப்படிங்கிறது இந்த கதைகள்லாம் மிஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. இன்ஃபேக்ட் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு இன்டெகிரேட்டடா ஒரு கேரக்டரை வச்சு சொல்ல வந்தாலுமே அதுவுமே இந்த கதைக்கு வெளியே போற ஒரு ஃபீலை கொண்டு வந்துருது ஒரு கட்டத்தில். ஏன்னா அந்த இடத்துல நிறைய அரசியல் பேச ஆரம்பிச்சிடறாங்க, நிறைய கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. அதெல்லாம் இந்த மெய்யழகன் இந்த யூனிவர்ஸுக்குள்ள தேவையில்லாத ஒரு இடைச்சொல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும்தான். அந்த மெசேஜ் சரியாவே இருந்தாலும், அந்த மெசேஜ் பேசப்பட வேண்டிய ஒன்றாவே இருந்தாலும் நிறைய இடங்கள் அது ப்ரீச்சி டோனுக்கும் மாறிடுறது ஒரு பெரிய சிக்கல். குறிப்பாக அந்த ஸ்டெர்லைட் காட்சியில் காட்டுறப்போ அந்த அந்த எல்லோ பனியன் போட்டு ஒருத்தர் மேலே இருந்து சுடுவார் இல்லையா, அந்த ரியல் லைஃப் நியூஸ் இன்சிடென்ட்ல வந்த காட்சிகள், அந்த கிளிப்பிங்ஸ்லாம் போடுறாங்க. அதெல்லாம் இந்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப அவுட் சைடாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அந்த ஆதங்கம் இதெல்லாமே பதிவு பண்ண வேண்டியது தான். பட் அதை வந்து இந்த கதையில சொல்றது கொஞ்சம் துருத்திட்டு இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அடுத்த சில காட்சிகள் சில கேரக்டர்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களை தூக்கி இருந்தாலும் படத்தில் பெரிய இம்பாக்ட் இன்னும் பெருசாக மாறி இருக்காது. ஏன்னா இந்த காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் இடைச்சொருளாகவும் துருத்தலாகவும் தான் இருக்கு. அவங்க சேர்க்கப்பட்ட விதம், அதாவது அவங்க பேசுகிற விஷயங்கள், அந்த எபிசோடு எல்லாமே நல்லா இருந்தாலும் மெயின் கதை இது எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இந்த எபிசோட்ஸ் மட்டும் இல்லை, இந்த சில கேரக்டர்ஸுமே அப்படி தான் இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். மெய்யழகன் படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நிச்சயமாக ஒரு நல்லதொரு ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா, அதில் வந்து மாற்றுக்கிறதுலே நம்மளை நல்லாவும் எங்கேஜ் பண்ணுது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அது காரணம் தேவையில்லாமல் வர அந்த காட்சிகளும் தேவையில்லாமல் வர அந்த கேரக்டர்ஸ் தான். மேபி இந்த படம் தியேட்டர்கள் ரன்னுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாட்களுக்கு அப்புறம் டியூரேஷன் குறைக்கப்படலாம் அப்படிங்கிறது என்னோட அனுமானமாக இருக்குது. ஆனால் நிச்சயமாக இது தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். அதுவும் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். இந்த படத்தை நான் வந்து ஒரு எபோவ் ஆவரேஜா அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ஒரு ரிவ்யூல உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.